செட்டிநாடு பகுதியில் சாம்பார் எப்படி செய்வாங்க, சாதத்துக்கு செய்கிற மதிய சாதத்துக்கு செய்கிற சாம்பார் எப்படி செய்கிறது அப்படிங்கிற செய்முறை விளக்கம் கேட்டிருந்தாங்க. அதனால் நான் இன்றைக்கி முள்ளங்கி சாம்பார் செஞ்சு காமிக்கலான்னு இருக்கேன். முள்ளங்கி சாம்பார் எதனால் நான் முள்ளங்கி சூஸ் பண்ணேன் அப்படின்னா, முள்ளங்கி சாம்பார் பூசணிக்காய் சாம்பார் ரெண்டுமே கொஞ்சம் வித்தியாசமாக வைக்கணும். பாக்கி எல்லா சாம்பாருமே ஒரே மாதிரி தான். அதை எப்படி என்ன வித்தியாசம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் வீடியோவில் சொல்கிறேன். அன்றாடம் பார்த்திங்கன்னா மதிய உணவுக்கு நம்ம கண்டிப்பாக விதவிதமான சாம்பார் செய்கிறோம். இந்த சாம்பார் செட்டிநாடு பகுதியில் செய்யக்கூடிய செய்முறை விளக்கம் தான் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். இப்போ சாம்பார் எப்படி செய்கிறது அப்படின்னு கேட்ட மாதிரி உங்களுக்கு தேவையான ரெசிபீஸ் ஏதாவது உங்களுக்கு நாங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கனாலும் கேளுங்க, நாங்கள் சொல்லுவோம். நம்ம சேனலை முதல்ல பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க, ரெசிபி பார்த்துடலாம். நாலு பேருக்கு அளவாக சாம்பார் செய்கிறதுக்கு 1/4 கிலோ முள்ளங்கி எடுத்துகிட்டு தோல் சீவி 1/4 இன்ச்சு திக்னஸ்க்கு வட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பலாப்பழம் சாப்பிட்டுட்டு கொட்டைகளை தூர போடாதீங்க, கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நிறைய ரெசிபீஸ் பண்ணலாம். பலாக்கொட்டை பொரியல் ஏற்கனவே நான் செஞ்சு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த கொட்டையினுடைய தோலெல்லாம் எடுத்துகிட்டு நான் அப்படியே நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொட்டை கம்மியாக இருந்ததுன்னா சாம்பாரோட சேர்த்துக்கலாம், நிறைய இருந்ததுன்னா பொரியல் பண்ணலாம், மசாலா கூட பண்ணலாம். தோரம்பருப்பு ஒரு 2 கைப்பிடி, அரை உலக்கால் 3/4 உலக்கு எடுத்துகிட்டு மஞ்சப்பொடி சேர்த்து மலர வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கேன். வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். பேனை சூடு பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த முள்ளங்கியை லேசாக அப்படியே ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். முள்ளங்கி, பூசணிக்காய் இது எல்லாமே நீர்ச்சத்து அதிகமுள்ள காய் அப்படிங்கிறதுனால வதக்கிட்டு நம்ம சாம்பார் வச்சோன்னா தெளிஞ்சிட்டே வராது, மேலே தண்ணி விட்டுட்டே வராது. வதக்காமல் வேக வச்சு வச்சோன்னா தண்ணி விட்டுட்டே வரும். அதுக்காக தான் வதக்கிக்கிறோம். பொதுவாக காய்கறிகள் அப்படியே வேக வச்சுக்கலாம். இந்த நீர் சத்து உள்ள காய்கறிகளை வதக்கிட்டு செய்யும்போது சுவையும் மணமும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 2 நிமிஷம் வதக்குனிங்கன்னா அப்படியே லைட்டாக செவந்த மாதிரி வரும். அந்த ஓரங்களில், முள்ளங்கினுடைய ஓரங்களில் லேசாக செவந்த மாதிரி வரும், கோல்டன் எல்லோ கலரில் வரும். ஓரளவு இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் பெரிய தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் சேர்த்துட்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருந்தோம், அதையும் சேர்த்துக்கலாம். பலாக்கொட்டை தோல் உரித்து நீட்டமாக கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான், என்கிட்ட இருந்தது. அதனால் இந்த சாம்பாரில் சேர்த்தா சுவை அதிகமாக இருக்குமே அப்படிங்கிறதுனால அதை நீட்டமாக கட் பண்ணிவிட்டு ஒரு 4-5 பலாக்கொட்டைகள் இதில் சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரே ஒரு விசில் தான் வேக விடணும். சாம்பாருக்கு காய் எப்பயுமே, இது பொதுவான டிப்ஸு தான், எல்லா காயுமே அதிகமாக வேக விட்டோம், எந்த காயாக இருந்தாலும் அதிகமாக வேக விட்டோம்னா சாம்பார் டேஸ்ட் நல்லாவே இருக்காது. அரை வேக்காடு ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துட்டேன். இதில் மஞ்சப்பொடி சேர்க்க மறந்துட்டேன், அதனால் கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி இப்போ சேர்த்து விடுறேன். அளவாக வெந்திருக்கு, பதமாக வெந்திருக்கு. இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். உங்கள் சுவைக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சாம்பார் மிளகாய் பொடி உங்கள்கிட்ட இருக்கிறது சேர்த்துக்கலாம். நான் இப்போது செட்டிநாடு ஸ்நாக்ஸ் ஆன்லைனில் கிடைக்கக்கூடிய செட்டிநாடு சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இது செட்டிநாடு பாரம்பரியப்படி தயாரித்தது. இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா வாங்கிக்கலாம். 1.5 ஸ்பூன் சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்து விட்டுருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. மலர வேக வச்ச பருப்பையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தலை நல்லா கொதிக்க விடணும். காய் ஒரு 3/4 வாசி, பாதி வெந்தால் கூட ஓகே தான், 3/4 வாசி வெந்திருந்தாலும் இந்த கலவைகளோடு சேர்ந்து உப்பு, புளி, மிளகாப்பொடி, தோரம்பருப்பு எல்லாத்தோடையும் சேர்ந்து நல்லா கொதிக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நல்ல பெருங்காயத்தூள் தாராளமாக சேர்த்து விட்டுட்டு ஒரு சின்ன எலும்பிச்சம்பழ அளவு புளி ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கணும். கொதிக்கும் போதே அந்த சாம்பாரோடைய மனம் நல்லாயிருக்கும், அந்த பெருங்காயத்தோட மனமும் நல்லாயிருக்கும். சுவை பார்த்துட்டு ஏதாவது பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்து விட்டுருங்க. உப்பு புளி ஏதாவது பத்தலைன்னா நீங்கள் கலந்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம தாளிக்க போகிறோம். சாம்பாருக்கு அடுத்த முக்கியமான விஷயம் தாளிதம். தாளிதம் தான் சாம்பாரினுடைய மணத்தை அதிகப்படுத்தி கொடுக்குது. எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துடலாம். தாளிக்கிற வடகமெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க, இந்த மாதிரி சிம்பிளாக தாளிச்சு விடுங்க, அட்டகாசமாக இருக்கும். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் காய வச்சுட்டு கடுகு, ஜீரகம், இந்த கடுகும் சீரகமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் வெந்தயப்பொடி. இந்த வெந்தயப்பொடி மனம் அதிகமாக இருக்கும், சீக்கிரமாக கெட்டு போகாது. அதனால் எப்பயுமே எல்லா சாம்பாருக்கும் வெந்தயப்பொடி சேர்த்துக்கோங்க. ஒரு 4-5 வெங்காயம் தட்டிட்டு அல்லது பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அதையும் கருவேப்பிலையும் பொன்னிறமாக வதக்கிட்டு கொதிச்சுட்டு இருக்க சாம்பாரில் கொண்டு போய் கொட்டிடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம இங்கே கவனிக்க வேண்டியது, செட்டிநாடு சாம்பாரில் பார்த்திங்கன்னா பருப்பு அதிகம் சேர்க்க மாட்டாங்க. எந்த சாம்பாருக்குமே பருப்பு அளவாக தான் சேர்ப்பாங்க. அதிகம் பருப்பு சேர்த்து பருப்பு சாம்பார் மாதிரி வைக்கிறதில்ல. இது சுவை ரொம்ப அருமையாக இருக்கும். உப்பு, புளிப்பு, காரம், பருப்பு, காய்கறியினுடைய சுவை எல்லாமே அட்டகாசமாக இருக்கும்.
இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் எல்லா சாம்பாருமே வைக்கலாம். பலாக்கொட்டையும் முள்ளங்கியும் அளவாக மிதமாக வெந்திருக்கு. ரொம்ப சூப்பராக உப்பு புளியெல்லாம் சார்ந்திருக்கு. இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவில் கொடுத்துருக்க குறிப்புகள் எல்லாம் ரொம்ப பயனுள்ளதுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. சுவையை ரசிக்கலாம் வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.